மார்னிங் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் கான்ஸ்ட்ரெய்னர். இப்போ நம்ம நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஸ்பெஷல் சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த சம் செய்கிறது ஈஸி. இந்த சாப்டர் நம்ம ஆவரேஜ் படிக்கும்போது இந்த ஃபார்முலாஸு இதெல்லாம் செம்ம ஈஸியாக இருக்கும். முதல்ல ஃபார்முலாஸு எப்படி செய்யணுங்கிறத பார்த்துக்குவோம். ஓகே, இப்போ நம்பர் சிஸ்டத்தில் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n ஈக்குவல் டு ஃபார்முலா என்னதுன்னா n × n + 1/2. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஒரு கணக்கு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? கூடுதல் அல்லது சம் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + 45. இது ஸ்பெஷல் சீரியஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. முதல்ல அடுத்த நம்பர் ஆரம்பிக்கணும். அடுத்த நம்பர் ஆரம்பிக்க 2க்கு அப்புறம் 3, 1க்கு அப்புறம் 2 ஆரம்பிக்கணும், 2க்கு அப்புறம் 3 ஆரம்பிக்கணும், இப்படி கண்டினியூஸாக போகணும். ஸோ இது ஸ்பெஷல் சீரியஸ். ரெண்டாவது, வெறுமன நம்பர் இருந்துச்சுன்னா எண்ணுக்குள்ள ஃபார்முலா. ஸ்கொயர் இருந்தால் n² உள்ள ஃபார்முலா. க்யூப் இருந்தால் n³ உள்ள ஃபார்முலா. 2n - 1 அந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா ஒத்தப்பட நம்பர் ஆட் நம்பருக்கு உள்ள ஃபார்முலா. இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது மெத்தடு 1ல் இருந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு மட்டும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இடையில இருந்து ஆரம்பித்தா 2 மட்டும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இந்த கணக்கில் என்ன இருக்குது? 1, 2, 3 இருக்குது. அடுத்தடுத்த நம்பர் இருக்குது. ஸோ முதல் கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் வெறுமன நம்பர் தான் இருக்குது. என்னன்னா என்ன வந்துடும்? n × n + 1/2 அந்த ஃபார்முலாவும் ஓகே. 1ல் இருந்து ஆரம்பிக்கு. ஸோ நம்ம ஒரு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஃபார்முலா என்னது? சிக்மா. அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை. இதுதான் இப்போ பார்த்துக்கங்க. சிக்மானா எல்லாத்தையும் கூட்டு அப்படின்னு அர்த்தம். எதுலேருந்து எது வரை கூட்ட போகிறோம்? 1ல் இருந்து 45 வரை கூட்ட போகிறோம். இது எதுக்குள்ளது? எண்ணுக்குள்ளது. இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. ஃபார்முலா டேரெக்டாக போயிடலாம். n × n + 1/2. என்னங்கிறது என்னது? கடைசி நம்பர் 45. எண்ணுக்கு பதிலாக 45 போட்டாச்சு. 45 ஒன்றையும் கூட்டிட்டா 46, கீழே 2. 2ஐயும் 46ஐயும் கட் பண்ணிட்டோம்னா 23. 2ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 1035. இதுதான் இதுக்கு ஆன்சர்.